ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வீட்டில் இருக்கும்போது நம்ம ஈவினிங் விளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒயிட்டெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சேன். பசங்களோட இன்னர்ஸு, ஷிம்மி, அவங்களோட வந்து பனியனு, தம்பி பனியனு, அவங்க ஒயிட் யூனிஃபார்ம்லாம், அப்புறம் என் சரி நேற்று சாயந்தரம் வந்து துவைச்சது கையால், அதெல்லாம் வந்து மடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் வந்து க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றும் பெருக்கெல்லாம் தேவையில்லை. நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டேன், தூங்கலை. அதாவது மொபைல் பார்த்துக்கிட்டு ஒரு அரை தூக்கமாக கொஞ்சம் தூங்குறது எழுந்திரிக்கிறது இப்படி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வேலை ஒன்றும் இல்லை பெருசாக. சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் அந்த கருவேப்பிலை துவையல் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு ஏதாவது நைட்டு பார்த்துக்கலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு ரிலேஷன் வந்தாங்க. அவங்க ஒரு 10 முறுக்கு போல் எடுத்துகிட்டு வந்தாங்க. முறுக்கு பசங்க பிடிக்கும். நானே ஒரு 3 முறுக்கு சாப்பிட்டேன், ஹஸ்பண்டு ஒரு முறுக்கு சாப்பிட்டாங்க. நல்லா அந்த டேஸ்ட்டு அது இருக்குது. அப்புறம் வந்து அவங்க குட் டே பிஸ்கட் வாங்கிட்டு இருந்தாங்க, அது இருக்குது. இதை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும். டிகாஷன் இல்லை, 2வது தண்ணி ஊற்றினேன். ஏன் இந்த 2வது தண்ணி ஊற்றுறேன்னா, அது கட்டை காப்பி வர காப்பி மாதிரி குடிப்பேன், நாட்டு சக்கரை போட்டு. அதனால் ஊற்றி வச்சுருக்கேன், அது இறங்கலை. அதனால் இப்போ எல்லாேருக்கும் வந்து இஞ்சி டீ தான் போட்டுடணும். பாத்திரம்லாம் எதுவுமே இருக்காது வீட்டில் இருந்ததுனால அப்பப்போ விலைக்கு கழுவியாச்சு. ஆனால் எல்லாத்தையும் அடுக்கணும். காலைல வந்து சமைச்சிட்டு விளக்குனதெல்லாம் அது இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு விளக்குனதெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் அடிக்கணும். அப்புறம் வந்து நேற்று வாங்கிட்டு வந்த மரவள்ளி கிழங்குல வந்து 2 கிழங்கு இருக்குது. நான் சொன்னேன் பாருங்களேன், அதே மாதிரி இந்த நுனியெல்லாம் வந்து நுனிப்பகுதியெல்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டேன் பச்சையாக. இதை வந்து நைட்டுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு தோசை தான் செய்ய போகிறேன். நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக வேலை தான். நான் வந்து படுத்திருந்தேன்ல கொஞ்ச நேரம், அப்புறம் ஒரு 2 மணிலேருந்து படுத்திருந்தேன். சும்மா மொபைல் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தூங்காமல் அந்த மாதிரி படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஏஞ்சி வந்து முகம் கழுவிட்டு தலை சீவிக்கிட்டு பவுடர் அடித்து போட்டு வச்சுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ பசங்க வந்துடுவாங்க. பசங்க வந்தோடனே அவங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் விளக்கணும். இன்றைக்கி ரொம்ப ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. இதான் வந்து இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் ஒர்க்கு. பசங்க வந்தால் படிக்க சொல்லணும், படிக்கவே மாட்டேங்கிறாங்க. 8th வந்துட்டாங்க, தானாக வந்து உட்காந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலில் வந்து அவங்க கத்திட்டு வரோமா டே ஃபுல்லாக, ஈவினிங் வந்து அவங்ககிட்ட படிங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் வந்து உட்காந்து படிக்கணும்னு படிக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்த பாத்திரத்தெல்லாம் அடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்த பாத்திரத்தெல்லாம் அடிக்கிட்டேன். இப்போ வந்து பசங்களும் வந்துட்டாங்க. அவங்க டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், அதை கழுவணும். இப்போ பால் ஊற்றி வச்சுட்டு டீ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவியாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவ் தான், அதனால் அவங்க கேரியர் வராது. கழுவுற வேலை இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டீ வந்து கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து ஃபில்டர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் விளாகு. இந்த ஈவினிங் விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.